அந்த பேருந்து நிறுத்தம் ரொம்ப சின்னது. அங்கே தினமும் போலவே அன்று மாலையும் உட்கார்ந்திருக்கிறேன். வயது 30. கையில் ஒரு பழைய கோப்பு. அந்த கோப்புக்குள் என்னுடைய வாழ்க்கை அடங்கியிருந்தது. ஒரு காலத்துல நான் ஆசையோட படிச்சவன். படிச்சா வாழ்க்கை செட் ஆகிடும்னு அம்மா அடிக்கடி சொல்வார்கள். அப்பா ஒரு சிறிய பெட்டிக்கடை. நீதாம்மா நம்ம குடும்பத்தை தூக்கி நிறுத்தணும்னு எனக்கேதே தெரியாமலே ஒரு பெரிய சுமையை என்மேல் தோளில் ஏத்துனாங்க. படித்து முடித்தேன். ஆனா வேலை, அது மட்டும் பிடிவாதமா தப்பிச்சுக்கிட்டே இருந்தது. அன்று நடந்த சின்ன சம்பவம். அந்த நாள் ஒரு நேர்காணலுக்கு போயிருந்தேன். காலையிலிருந்தே மனசு பதற்றம். பஸ் லேட். அலுவலகத்துக்குள் நுழையும் போது ரிசப்ஷனிஸ்ட் சொன்னாள், இன்டர்வியூ முடிஞ்சிடுச்சு சார். என்னால் ஒன்றும் பேச முடியல. ஒரு நிமிஷம். அந்த வார்த்தை என்னை உடைத்து போட்டது. சரின்னு மட்டும் சொல்லிட்டு திரும்பி வந்தேன். பேருந்து நிறுத்தத்தில் அந்த இடத்தில்தான் இப்போ நான் உட்கார்ந்திருக்கிறேன். சுற்றிலும் மக்கள். யாரோ சிரிக்கிறாங்க, யாரோ போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்கு எதுவும் கேட்கல. எனக்கு தோன்றியது, நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கேன்? எல்லாருக்கும் வாழ்க்கை ஓடுதே, என் வாழ்க்கை மட்டும் ஏன் நின்றுடுச்சு? அப்பொழுது என் பக்கத்தில் ஒரு வயசான மனிதர் உட்கார்ந்திருந்தார். மெலிந்த உடம்பு, கையில் ஒரு துணிப்பை, காலில் செருப்பு கூட இல்லை. அந்த மனிதர் ஒரு காகிதத்தை எடுத்து பார்த்தார். அதுல ஏதோ எழுதியிருந்தது. நான் அதை கவனித்தேன். அந்த மனிதர் மெதுவா சொன்னார், இன்னைக்கு மருந்து வாங்கணும், ஆனா பணம் போதுமா தெரியல. மனதிற்குள் ஒரு கேள்வி. எனக்கு வேலை கிடைக்கலேன்னு நான் கவலைப்படுகிறேன். இந்த மனிதருக்கு இன்னைக்கு உயிர் இருக்குமா இல்லையா என்ற கவலை. எனக்கு ஒரு யோசனை. என் பாக்கெட்டில் கையை விட்டேன். அதிகமா இல்லை, ஆனா இருந்ததை எடுத்தேன். அந்த மனிதரிடம் கொடுத்தேன். இதை வைத்து மருந்து வாங்கிக்கோங்க. அந்த மனிதர் என்னை பார்த்தார். கண்களில் கண்ணீர், குரல் நடுங்கியது. சாமி, நீ நல்லா இருப்ப. அந்த வார்த்தை எனக்கு நேர்காணலில் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் மாதிரி இருந்தது. பஸ் வந்தது. என்னுடைய வாழ்க்கை இன்னும் தீர்வில்லாமல் தான் இருந்தது. ஆனா எனக்குள் ஒரு சின்ன மாற்றம். வாழ்க்கை நின்றுடுச்சுன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா ஒருத்தருக்காவது நான் உதவினேன். அது கூட ஒரு பயன்தானே. பேருந்து நகர்ந்தது. ஜன்னல் வழியா வெளியே பார்த்தேன். நான் சிரிக்கல, நான் குதிக்கல. ஆனா என் நொந்த மனசு சற்று லேசானது. வாழ்க்கை நான் நினைத்த அளவுக்கு என்னை விட்டு விலகி போகவில்லை. சில சமயம் ஒரு சின்ன சம்பவம்தான் நம்ம வாழ்க்கையை மீண்டும் நகர வைக்கும்.